வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நம்ம புது அடுக்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பண்ணாதவங்களும் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போறேன். இது தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி, ஆனால் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தண்ணி ஊற்றி பழத்தை போட்டு வேக வைக்கணும். நேந்திரம் பழம் நல்ல ஒரு பெரிய சைஸு இப்படி ஸ்லேஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. பழம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பழம் வேகட்டும், கொஞ்சம் டைம் விட்டுருவோம். பழம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது நல்ல பழுத்த பழம். கொஞ்சம் பழுக்காம இருந்ததுன்னா கொஞ்சம் வேக நேரமாகும். ஒரு 3 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு கரைச்சி வச்சிருக்கிறேன் தண்ணியில கொஞ்சமா, அதை இப்போ ஊத்திடணும். ஊத்திட்டு கைவிடாம கிண்டுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாவை ஊற்றி நல்லா ஒரு கிண்டிக்கிட்டே இருந்துட்டு நம்ம இந்த ஜீனியை போட்டுடணும். ஜீனி போட்டுட்டு ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு கிண்டக்கூடாது. அது அந்த முறன்னு ஆயிரும், ரஃப் ஆயிரும் பழம். அது மெல்ட் ஆகிற அளவுக்கு ஒரு 1 மினிட் அப்படியே ஊற்றி கரைச்சிட்டே இருந்துட்டு, இப்போ ஒரு அரை முறியில் நல்ல திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை ஊற்றிடலாம். கொதிச்சு முறியாமல் அப்படியே சூடாகி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, பாருங்கள் தேங்காய் பாலில் லைட்டாக சூடாகிட்டே இருக்குது. அப்படியே சேர்ந்து சூடாகி வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, முறிஞ்சிடும். ஏலக்காவை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய். இது நல்ல பழுத்த பழம், நல்லா உங்களுக்கு அப்படியே அதில் வெந்து குழஞ்சிருச்சு. கொஞ்சம் காவட்டாக இருந்ததுன்னா இப்படி உங்களுக்கு கொஞ்சம் பீஸாகவே இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த கீர் நல்ல டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நேந்திரம் பழம் கீர் ரெடி.